கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது அவரை குறித்து அவர் எழுதுகிறார். அதாவது ஒரு விசுவாச அறிக்கை செய்து அவரை குறித்து நான் எப்படி மேற்கொண்டேன் என்றும் இன்னும் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்றும் அவரை குறித்த சாட்சியை இந்த வசனத்தில் அறிக்கையாய் வெளிப்படுத்துகிறார். அதாவது அவர் இயேசுவை அறிந்து கொண்ட நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு விரோதமே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அநேக யூதர்கள் எழும்பினார்கள். அது மாத்திரமில்ல, அவருக்கு பசியினாலும் பட்டினியினாலும் அநேக பாடுகளை அனுபவித்தார். சரீரத்தில் பலவீனம், இப்படி அநேக கஷ்டத்தின் நடுவிலும் அவர் இயேசுவின் சித்தத்தை, அவருடைய ஊழியத்தை எங்கெல்லாம் செய்ய வேண்டுமோ, எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமோ அதை நேர்த்தியாய் செய்து முடித்தார். அதற்கு எனக்கு பலன் தந்தது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று, அந்த இயேசு கிறிஸ்துவினாலே இம்மட்டுமாய் நான் எல்லா வேலைகளையும் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், இனியும் நான் செய்ய எனக்கு பலன் தருவார் என்ற விசுவாச அறிக்கையை அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதுபோலதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவினாலே நம்மளால் எந்த காரியங்கள் செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ, அதாவது எந்தெந்த காரியத்துல இது எனக்கு வராது, இந்த சில பிள்ளைகள் இந்த படிப்பு எனக்கு வராது, இல்ல இந்த வேலை செய்ய எனக்கு வராது, எனக்கு பாட வராது, எனக்கு ஜெபிக்க வராது, இல்ல எனக்கு நல்லா பேச வராது, இல்ல நம்ம பெரிய பெரிய வேலைகளை செய்ய வராது அப்படின்னு நம்ம எது நமக்கு வராது என்று நினைக்கிறோமோ அதை செய்ய நம்ம வராதுன்னு நினைக்கிறத கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது, இயேசுவே இது எனக்கு வராது, ஆனா நீங்க என்னோடு இருந்தா நிச்சயமா எனக்கு இதை செய்யக்கூடிய பலன் உண்டாகும் என்று நம்மை அவருடைய கையில ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் செய்ய முடியும். தேவன் நம்மை மறைத்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை நமக்கு தருவார். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி அப்பா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள் நாங்கள் செய்ய முடியாது, எங்களால் முடியாது என்று நினைக்கிறோமோ ராஜா, எல்லாவற்றையும் நீர் அந்த காரியங்களை செய்யக்கூடிய பலனை நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை தந்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.